இங்கு இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு இந்த மன்றம் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எப்பொழுதும் தேவை பெரியார். நம் தமிழ்நாட்டின் பெருமையை கூற வேண்டும் என்றால் அதற்கு முன்னிலையில் நிற்பவர் சுயமரியாதையின் சின்னம், சமத்துவத்தின் சூரியன், அறிவின் அகிலம் அவர்தான் பெரியார் ஈவே ராமசாமி ஆவார். அவர் வந்தார் சாதியை சிதைத்தார், மதத்தை மிதித்தார், அறிவென்ற மொழியை ஏற்றி காட்டினார். அவர்தான் பெரியார். எப்போதும் தேவை பெரியார் என்பது பெரியாரின் சமத்துவம் சார்ந்த சிந்தனைகள் இருந்து இருக்கிறது. அவை இன்றளவிலும் மிக பொருத்தமான இருப்பதையும் குறிக்கிறது. அவருடைய கருத்துக்களாகிறது சமூக நீதிக்கான போராட்டம், சாதி ஒழிப்பு, பெண் உரிமை, மேலும் பகுத்தறிவு மற்றும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்தாகும். சமூக நீதிக்கான போராட்டம். பெரியார் தாழ்த்தப்பட்ட சாதி மற்றும் கீழ்த்தங்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக போராடினார். சாதி ஒழிப்பு. சாதி படிநிலைகளை எதிர்த்தார் பெரியார். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று கூறினார் பெரியார். ஒரு நாள் பெரியார் ஒரு கிராமத்தின் பக்கம் செல்கிறார். அப்பொழுது அந்த கிராமத்திற்கு செல்லும் வழியில் ஒரு கிணற்று இருந்தது. அந்த கிணற்றில் ஒரு பலகை இருந்தது. அந்த பலகையில் மேல் சாதி மக்கள் மட்டுமே தண்ணீர் அருந்த வேண்டும் என்று இருந்தது. அதை கண்ட பெரியார் அதை கிழித்து விட்டு அவர் தன் கையாலே கீழ்மட்ட மக்களுக்கு தண்ணீர் ஊற்றினார். பகுத்தறிவு மற்றும் மூட நம்பிக்கை. அறிவுபூர்வமான சிந்தனைகளை ஊக்குவித்து மூட நம்பிக்கைகளை எதிர்த்தார் பெரியார். மூட நம்பிக்கைக்கு எதிராக பெரியார் கூறுகிறார், அறிவால் வாழும் மனிதன் அச்சத்தால் வாழ மாட்டான். இன்னும் நம் சமுதாயத்தில் மூட நம்பிக்கையாளர்கள் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அதனால்தான் இன்றும் தேவை பெரியார். பெண்ணுரிமை. பெரியார் பெண்களுக்கு பெண் கல்வியை கொடுக்க வேண்டும். மேலும் பொருளாதாரம் மற்றும் சமூக உரிமைகளை வழங்குவதற்காக போராடினார். பெண் விடுதலையை பற்றி பெரியார் கூறுகிறார், பெண்கள் இல்லாத சமுதாயம் என்றும் முழுமை அடையாது என்று கூறுகிறார். பெண்களுக்கு மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஒரு குரலும் கொடுத்தார் பெரியார். பெரியார் கூறுகிறார், பெண்கள் சமையல் அறையில் மட்டும் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, சமுதாய கூடங்களிலும்